लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம व्यामोगदस्त्रिजरान திருநாயமேனே अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் விழுந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2177வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியுடைய 6வது பாசுரம், 726வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரங்களிலே 26வது. வழக்கமாக காலையிலேயே என்னுடைய பதிவு இருக்கும். சூரிய உதயத்திற்கு முன்னால் என்னுடைய பதிவை இட்டுவிட வேண்டும் என்று சங்கல்பம் வைத்துக் கொண்டு செயல்பட்டாலும் கூட நேற்றைக்கு முந்தைய தினம் திருவலை போய் நேற்று மாலை வந்ததற்கு பின்னால் ஏதோ சில காரியங்கள் சில தடங்கல்களால் என்னால் பதிவேற்றமே செய்ய முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு காலையிலிருந்தும் கூட பதிவேற்றத்தை செய்வதற்கு ஏதோ தடங்கல்கள் இருந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் இறையருளால் அந்த தடங்கள் நீங்க பெற்று இப்போது இந்த பதிவை மாலை 7:15 மணிக்கு செய்கிறேன். இருந்த போதிலும் இன்றைக்கு அந்த பதிவு வந்துவிட வேண்டும், நிற்கக்கூடாது என்று அடியனுடைய சங்கல்பத்தை உங்களின் ஆசிகளின் மூலமாக பெருமாள் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்றே எண்ணுகிறேன். எனவே தாமதமான இந்த பதிவிற்கு முதலிலே உங்கள் அனைவரிடமும் என்னுடைய தலை தாழ்ந்த வணக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு தனியனுக்குள் செல்கிறேன். கலையாமி கலித்வம்சம் கவிந்தோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் நம. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடை தீபமடங்கால் நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணவன் புரி பரகாலன் பல்வல்களே. எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வாடும் என்ன போலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 726வது பெரிய திருமொழி பாசுரம். மடல் எடுத்து நெடும் தாழை மருங்கு எல்லாம் ஊர் பவளம் வளர்பவளம் திடல் எடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்துறையும் அடல் அடர்த்து அன்று இரண்யனை முரணழிய அணிவுகிறால் உடலெடுத்த பெருமானுக்கு இழந்தேன் என் ஒளிவலையே. பரகால நாயகியாக பிரிவின் துயரத்தால் நான் என்னுடைய உடல் இழைத்து என்னுடைய கைவிளைகளை இழந்து வருகிறேன் என்று சொல்லுகிற பாசுரங்கள் வரிசையிலே இது 6வது பாசுரம். எங்கே இருக்கிற பெருமாள்? பெரிய பெரிய நீண்ட மடல்களை கொண்ட தாழை செடிகள், அங்கு பக்கங்களில் எல்லாம் பவளம் விளைகிறதாம். பவளம் விளைகிறது. அந்த பவளங்கள் எல்லாம் அந்த மேடுகளிலே படர்ந்து ஒளிவுடன் இருக்கிறது. நெருப்பு இருக்கா மாதிரி இருக்காம். காவிரி கரையோரமாக இருக்கிற ஊர்கள் என்பதனால் நீரிலே அடித்து வரப்படக்கூடிய பல விஷயங்களிலே பவளமும் ஒன்றாக இருக்க வேண்டும். பவளம் காய்க்கிறது என்று சொல்கிறார். வளர்கிற பவளம் எல்லாம் அங்கே மேடான பகுதிகளிலே தாழை செடிகளுக்கு அருகிலேயே இருப்பதனால் நெருப்பு போல பிரகாசிக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்திலே உரைகின்ற என்னுடைய பெருமாளே சௌரிராஜனே, நீ முன்பொரு காலத்திலே வரங்கள் கேட்பதற்கென்றே பிறந்தவன் போல யாராலும் மரணம் கூடாது என்று ஒரே ஒரு வரணம் கேட்டிருக்கலாம். கேட்டால் பிரம்மா கொடுக்க மாட்டேன் என்றதுனால இதனால் மரணம் கூடாது, அதனால் மரணம் கூடாது, இதனால் இந்த நேரத்திலே மரணம் கூடாது, அந்த நேரத்திலே மரணம் கூடாது
ஆயுதங்களால் மரணம் கூடாது என்றெல்லாம் அடுக்கடுக்காக வரங்களை பெற்று கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னானாம், ஏ பிரம்மனே, உன்னால் படைக்கப்பட்ட ஏதாலும் எனக்கு மரணம் கூடாது. அவனுடைய நம்பிக்கை பிரம்மனை தவிர வேறு பெரு தெய்வம் கிடையாது. எனவே பிரம்மன் படைத்த எதாலும் தனக்கு மரணம் இல்லை என்றால் கண்டிப்பாக மரணமில்லா பெருவாழ்வு தனக்கு இருக்கிறது என்று எண்ணினான் இரண்யன். ஆனால் அவனுக்கு தெரியாது, பிரம்மாண்ட வரம் கொடுத்து விட்டு சிரித்தாரான், நானே இன்னொருத்தன் படைச்சு வந்தவன் தானே, பெருமாளுடைய நாவி கமலத்திலிருந்து வந்தவன் தானே, அதனால் நான் உனக்கு இந்த வரத்தை கொடுக்கிறேன் என்று வரத்தை கொடுத்தார். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினான். பிரகலாதனை துன்பப்படுத்தினான். தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்காக அவனுடைய வார்த்தையை வைப்பதற்காக எல்லா இடங்களிலும் நீக்கமரம் நிறைந்திருந்த அந்த இரண்யாசுரனை யுத்தத்திலே, யுத்தம் என்றால் மிகப்பெரிய யுத்தமா என்றால் ஆயுதங்கள் எடுத்து போராடினானா ஒன்றுமே கிடையாது. இரண்யாட்சனுடைய இரண்யகசுவனுடைய தம்பியான சகோதரனான இரண்யாட்சனோடு சண்டை போடும் போது கூட வராக பெருமாளுக்கு பயங்கர லேட் ஆச்சான். தேவர்கள்லாம் இரண்யாட்சனை கொன்ன உடனே வராகமூர்த்தியை பாராட்டும் போது வராகமூர்த்தி சொன்னானா, என்னையா பாராட்டுறீங்க, பாராட்டுக்குரியவன் அவன் தான், அவ்வளோ நேரம் நான் சளைக்க சண்டை போட்டான் என் கூட அப்படின்னு சொன்னாராம் பெருமாள். அப்படி இரண்யாட்சனுடன் சண்டை போட்டா மாதிரி பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் போடலை. சாயங்கால நேரம், அந்தி சாயிற நேரம், ஒரு முகூர்த்த நேரம், ஒரு 25லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு போச்சு. 17 சதுர்யுகம் ஆண்ட இரண்யகசுவனுடைய உடல் உயிரற்று பிணமாக விழுவதன். அவனை மாரில் தூக்கி தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய வாசப்படியிலே உட்கார்ந்து கொண்டு அவனுடைய மிடுக்கு கர்வம் எல்லாம் அழியும்படியாக தன்னுடைய அழகிய நகங்களாலேயே அவனுடைய உடம்பை பிளந்து பார்த்தாராம். எங்கேயாவது தான் இருக்கனான்னு பார்த்தாராம் அலையஞ்சி. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான நீ உன்னையே கதி என்று எண்ணுகிற எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை தருவதனால் என் உடல் இழைத்து என்னுடைய வளையல்கள் எல்லாம் கீழே விழுமாறு இருக்கிறேனே என்று சொல்லிவிட்டு இவனுடைய நினைப்பு என்னவென்றால், பிரகலாதனுக்கு வந்து அருள் புரிந்தா மாதிரி பெருமாளே எனக்கு நீ அருள் புரியலையே, நீ ஏற்றுக்கலையே என்ற ஆதங்கத்திலே பாடப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். மடல் எடுத்த நெடுந்தாழை மருங்கெல்லாம் வளர்பவளம் திடல் எடுத்து சுடரிமைக்கும் திருக்கண்ணபுரத்துறையும் அடல் அடர்த்தன் இரணியனை முரணழிய அறிவுகிறாள் உடலெடுத்த பெருமானுக்கே இழந்தேன் என் ஒளிவடையே. தன்னை தவிர யாருமே கிடையாது என்று 17 சதுர்யுகம் ஆண்டவன் இரண்யாட்சன் இரண்யகசுபு. எல்லா இடங்களிலும் ஓம் நமோ இரண்யாய நமகா என்று சொல்ல வைத்தவன், தானே தெய்வம் என்று அகந்தை கொண்டவன், தன்னை யாரும் அழிக்க முடியாது என்ற அகந்தை மிக்கவன். அந்த அகந்தையெல்லாம் பொடி பொடியாக தூள் தூளாக ஆகும்படி ஒரு முகூர்த்த நேரத்திற்குள் அவனை அணைத்து எடுத்து சென்று தன் மடியிலே கிடத்து பிளந்தெறிந்தானே நரசிம்மன். அந்த நரசிம்மதேவா, உன்னையே நினைத்து கொண்டிருக்கிற இந்த அடியாளுக்கு இந்த கதி நேரலாமா? நான் உன்னுடைய நினைப்பினால் அல்லவா என்னுடைய கைவளைகளை எழுந்திருக்கிறேன், என்னை ஆட்கொள்ள மாட்டாயா பெருமாளே என்று அங்கலாய்க்கிறாள் பரகால நாயகி. இந்த பாசுரத்திலே நாளை அடுத்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.